Hello friends, welcome to my channel. This video sponsored by Buymote. Buymoteங்கிறது என்னன்னா, Buymoteங்கிறது ஒரு அமேசிங்கான ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க. நம்ம Buymoteோட அதர் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்ணையில் Buymoteல ப்ராடக்டோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் ப்ரைஸ் கூட ரொம்பவுமே அஃபோர்டபுளாக இருக்குது. Buymoteல நிறைய டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரியல் மேங்கோ ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். மற்ற கடைகளில் இருந்து வாங்கி குடிக்கிறத விட வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு குடிச்சிக்கலாங்க. எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மேங்கோ ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான பழுத்த மாம்பழத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் காவெட்டு மாதிரி இருக்கும்ல, அதையும் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ரெண்டுமே ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த காவெட்டு மாம்பழம் பாதி அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டம்ளருங்கிறது கரெக்டான அளவு, உங்களுக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மாம்பழம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இந்த தண்ணி அளவே போதுமானது தாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா சர்க்கரை நல்லா கிண்டி விட்டுறலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசிலுங்க. 3 விசில் விட்டாலே நல்லா வெந்துடும். 3 விசில் போதுமானது. 3 விசில் விட்டு எடுத்துடலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க நல்லா வெந்திருக்கும். இந்த வெந்த மாம்பழத்தை நம்ம மிக்சியில் அடிக்கணும். தண்ணியோடு அடிக்க முடியாது. ஸோ தண்ணியை வடிகட்டி தனியாக வச்சுட்டு அந்த பல்ப்பை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் அடிக்கணுங்க. அந்த தண்ணி யூஸ் பண்ணுறது தான். மிக்சியில் அடிக்கும்போது அப்படி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. லைட்டாக ஆற விட்டு மாற்றிடலாம். சூட்டோடு மாற்ற வேண்டாம். இப்போ நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம அதை வடிகட்டி வச்சோம்ல, அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு விஸ்கோ அல்லது ஒரு ஸ்பூன் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் மறுபடியும் நம்ம வடிகட்டணும். ஏன்னா மாம்பழத்தில் லைட்டாக நாராக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதனால் நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு சுத்தமாக வடிகட்டி எடுத்துடலாங்க. வடிகட்டி எடுத்து பார்த்துக்கா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கோல்டு வாட்டர் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜூஸ் டைப்பில் வேணும்னா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு சுகர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு அமேசிங்கான மேங்கோ ஜூஸ் வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இது ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக 4 to 5 days வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கெமிக்கல் ஃப்ரீங்க. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.